திருப்பூர் ரிதன்யா வரதட்சணை மரணம். பைத்தியக்காரன் மாதிரி சுத்துறோம். முதல்வர் விஜய்க்கு ரிதன்யாவின் பெற்றோர் மனு. வரதட்சணை கொடுமையால மரணமடைஞ்ச ரிதன்யாவோட பெற்றோர் அவங்களோட பொண்ணோட மரணத்துக்கு முறையான நீதி கேட்டு தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவங்களுக்கு கண்ணீர் மல்க உருக்கமான கோரிக்கை ஒண்ணு விடுத்திருக்காங்க. அவங்களோட பொண்ணு இறந்து 11 மாசம் கடந்த நிலையிலும் கூட இதுவரைக்கும் தங்களுக்கு எந்த விதமான நீதியும் கிடைக்கல அப்படின்னும், குற்றம் சாட்டப்பட்டவங்க சுதந்திரமா சுத்தி திரியக்கூடிய நேரத்துல எங்கள் மாதிரியான பெற்றோர்கள் பிள்ளைய பறிகொடுத்துட்டு வீதிகள்ல தவிச்சிட்டு வர்றதாவும் ரிதன்யாவோட குடும்பத்தினர் அவிநாசி சட்டமன்ற உறுப்பினரும் தமிழ்நாடு கால்நடைத்துறை அமைச்சருமான கமலி கிட்ட மனு கொடுத்திருக்காங்க. திருப்பூர் மாவட்டம் அவிநாசி பக்கத்துல வரதட்சணை கொடுமையால கல்யாணமான 78 நாட்கள்லயே காருக்குள்ள விஷம் குடிச்சு உயிரிழந்த புதுமண பெண் ரிதன்யா இந்த வழக்குல முறையான நேர்மையான விசாரணை நடத்த கோரி ரிதன்யாவோட பெற்றோர் தமிழக வெற்றி கழகத்துல அவினாஷி சட்டமன்ற உறுப்பினர் கால்நடைத்துறை அமைச்சருமான கமலி கிட்ட நேர்ல சந்திச்சு மனு கொடுத்திருக்காங்க. இந்த வழக்குல தொடர்புடையவங்க கைது செய்யப்பட்டு பின்னாடி ஜாமீன்ல வெளிவந்துட்டாங்க. 2026வது வருஷம் தமிழக சட்டசபைக்கான தேர்தல்ல அவினாசி தொகுதியில தமிழக வெற்றி கழகத்தோட வேட்பாளரா போட்டியிட்டு தேர்ந்தெடுக்கப்பட்ட கமலி அவங்க பாதிக்கப்பட்ட குடும்பத்தினர் இந்த கோரிக்கை மனுவை நேரடியா தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவங்களோட கவனத்துக்கும் கொண்டு போக இருக்காங்க. முதலமைச்சரோட நேரடி தலையீட்டின் மூலமா மட்டுமே அவங்களோட பொண்ணுக்கு அந்த மரணத்துக்கு சரியான நீதி கிடைக்கும் அப்படின்னு ரிதன்யா குடும்பத்தினர் முழுசா நம்புறாங்க. அவங்களோட பொண்ணு இறந்து கிட்டத்தட்ட 1 வருஷம், அதாவது 11 மாசம் ஆக போகுது. இந்த நிலையில இந்த வழக்கை பத்தி அதிகாரிகள் இதுவரைக்கும் அவங்கள சரியா விசாரிக்கவே இல்லை அப்படின்னு ரிதன்யாவோட பெற்றோர் கண்ணீர் மல்க குற்றம் சாட்டியிருக்காங்க. இத பத்தி பேசின ரிதன்யாவோட அம்மா, நாங்க எல்லா பக்கமும் அலைஞ்சு ஓடிட்டோம், ஆனா எங்களை யாருமே முறையா விசாரிக்கல. இந்த வழக்குல சரியான கடுமையான நடவடிக்கை எடுக்காத காரணத்தாலதான் ரொம்ப பெரிய இழப்பையும் தீராத மன வருத்தத்தையும் நாங்க இன்னைக்கு வரைக்கும் தொடர்ந்து சந்திச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு ரொம்பவே ஆதங்கத்தோட பேசியிருக்காங்க. இது சாதாரண மரணம் கிடையாது, தன்னோட பொண்ணை திட்டமிட்டு படுகொலை பண்ணிருக்காங்க அப்படின்னு செய்தியாளர்கள் கிட்ட சொன்னப்போ ரிதன்யாவோட பெற்றோர் கதறினாங்க. அவங்களோட பொண்ணு ரிதன்யா உயிரோடு இருந்தப்போ வச்சிருந்த பணம், நகைகள், வரதட்சணையா கொடுத்து அனுப்பப்பட்ட கார் மாதிரியான எந்த ஒரு பொருளையும் இதுவரைக்கும் காவல்துறை மீட்டு கொடுக்கவே இல்லை அப்படின்னு வேதனையோட சொல்லியிருக்காங்க. என்னோட பிள்ளையோட பொருட்கள் எதுவுமே இன்னும் எங்க கிட்ட திரும்பி வரல. என் பிள்ளைய இழந்துட்டு நான் இங்க பைத்தியக்காரன் மாதிரி பரிதவிச்சு நின்னுக்கிட்டு இருக்கேன். ஆனா என்னோட பொண்ணோட மரணத்துக்கு காரணமானவங்க எதை பத்தியுமே கவலைப்படாம வெளியில ரொம்பவுமே ஜாலியா சுத்திக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு ரிதன்யாவோட அம்மா அழுதுகிட்டே பேசியிருக்காங்க.